வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்த வாழ்க்கை துணைக்கு கலத்திர தோஷம் இருக்குது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சதுன்னா அதுக்கான பரிகாரம் என்ன செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 1, 2, 4, 7, 8 அப்புறம் இந்த 12வது இடத்துலலாம் சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா இதை நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிச்சா உங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம். இப்படி இருக்கிறது ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணும்போது அதை பார்க்காம கல்யாணம் பண்ணிடுவாங்க. பொதுவாக அந்த கலத்திர தோசை இருக்கவங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனைகளையும் எதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கலத்திர தோசை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இதனால தான் பிரச்சனை வருமா, இதனால தான் பிரச்சனை வருதா, அப்படிலாம் மனசுக்குள்ளே குழப்பங்கள், பயம், சந்தேகங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தெரிய வர்ற அந்த கலத்திர தோஷம் இருக்குங்கிற விவரம் உங்களுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணுறது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பரிகாரம் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை துணைக்கு கலத்திர தோஷம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். என்ன செய்யணுன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு செவ்வாய் பகவானிக்கே உரிய அந்த சிவப்பு நிறத்தில் உங்கள் ட்ரெஸ் எது போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை சிவப்பு நிறத்தில் போட்டுக்கணும். வெள்ளித்தாம்பாளம் அல்லது தட்டு, வெள்ளித்தட்டுலையோ பித்தளை தட்டையோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை கொட்டி அதை உங்கள் மோதிர விரலால் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி கிளறிட்டு அந்த குங்குமத்தை வச்சே அந்த தட்டு மேலேயே ஒரு முக்கோண வடிவம் நீங்கள் வரையணும். முக்கோண வடிவம் வரைஞ்சிட்டு அந்த முக்கோண வடிவத்துக்குள்ளே ஒரு சின்ன சந்தனக்கட்டை, சிவப்பு நிறம் மலர்னா ஒரு செவ்வரளி மலர், செம்பருத்தி பூ, இதெல்லாம் மாதிரி சிகப்பு கலரில் இருக்கு இல்லையா, அந்த மலர் அதை எதாவது வைக்கணும். சிவப்பு கலரில் இருக்க ஸ்வீட்டில் சிவப்பு கலர் பொடி போட்டு செஞ்ச கேசரியாக இருக்கலாம் அல்லது லட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்வீட்டு. இது எல்லாத்தையும் அந்த முக்கோணம் வரைஞ்சிங்க இல்லையா, குங்குமத்தை வச்சு வரைஞ்ச முக்கோணத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஒரு சாம்பிராணி காட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு, நெய் தீபமும், அதாவது மண் விளக்கு, அகல் விளக்குன்னு சொல்லுவோம்ல, அதில் நெய் ஊற்றி தீபமும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டணும். அதுக்கப்புறம் அந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் உங்களோட கடவுளுக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அந்த இஷ்ட தெய்வனையும் முருகனையும் உங்கள் மனசார வேண்டிக்கிட்டு, இந்த கலத்திர தோஷம் நீங்களும் இதனால் வர்ற பிரச்சனைகள் எங்களுக்கு சீக்கிரம் விலகி நாங்கள் ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. இந்த தினத்தில் நீங்கள் அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. உண்ணாவிரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டான சாப்பாடு, அதாவது மோர், சர்க்கரை சேர்க்காத பால், காஃபி, டீ இப்படி ஏதாவது சிம்பிளாக நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இதை ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. முதல்ல ஆரம்பிக்கும் போது வளர்பிறை திதியில் வர்ற ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும்போது இந்த கலத்திர தோஷத்தினால உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வர்ற அந்த பிரச்சனைகள், பாதிப்புகள், குடும்பத்தில் வர சச்சரவுகள், இது எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு உங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நல்ல இன்பமான இல்லற வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கலத்திர தோஷத்துக்கு நல்ல பரிகாரம் பார்த்திங்கன்னா, முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுறது ரொம்ப ஒரு நல்ல பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வெறுவயத்தோடு கூட போங்க. காலையில் கோயில் போயிட்டு வந்து கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனை வழிபட்டுட்டு வரலாம். காலையில் வீட்டில் அனுமன் சாலிசா மந்திரம் போட்டு விடலாம். தெரிஞ்ச அந்த மந்திரத்தை நீங்களே சொல்லவும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது 2 தம்பதிகளும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இந்த மந்திரம் சொல்கிறதும் முருகன் கோயிலுக்கு போகிறதும் சேர்ந்து பண்ணிங்கன்னா அதோட பலன் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்கிறதோட இந்த கலத்திர தோஷம் விலகுது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். இதுவும் செய்கிறதோட நீங்கள் அதாவது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறது, ஹனுமன் சாலிசா செவ்வாய்க்கிழமை காலையில் சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் சிவன் கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக போனாலும் ரொம்ப நல்லது. சிவன் கோயிலுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது திருமணமான தம்பதிகள் 2 பேருமே வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலில் போயிட்டு வெள்ளை தாமரைப்பூ இருக்கு இல்லையா, அதை கொடுத்து உங்கள் 2 பேர் பேர்லேயுமே அர்ச்சனை பண்ணுங்கள். இதை செஞ்சாலும் கலத்திர தோஷம் நல்லபடியாக அதுலேருந்து நல்ல நிவர்த்தியை உங்களுக்கு கொடுக்கும். இது சிவனை வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இப்போ யாருக்கு கலத்திர தோஷம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுன்னா, சிவப்பு நிறம், அதாவது செவ்வாய்க்குரிய அந்த சிவப்பு நிறம்னால சிவப்பு நிறத்தில் இருக்க பவளம், ரெட் ஓனிக்ஸ், கார்னெலின் இந்த மாதிரி நவரத்தின கற்களில் வகைகள் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிற கல்லை வெள்ளி மோதிரத்தில் நீங்கள் போடணும். தங்க மோதிரத்தில் போடக்கூடாது, வெள்ளியில் இந்த கல்லை பதிச்சு அந்த மோதிரத்தை நீங்கள் போட்டுக்கணும். ஆணாக இருந்தால் வலது கையில் போடணும், பெண்ணாக இருந்தால் இடது கையில் போடணும். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.